ஹாய் எல்லாருக்கும், இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ரெசிபி வீடியோ. நிறைய பேர் வந்து தன்வித்ருதி வீடியோ பார்த்துட்டு சுவரொட்டி எப்படி பண்ணுறது சிஸ்டர், எங்களுக்கு ஒரு ரெசிபி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஈவன் நான் 100 மெசேஜஸ் மேலே வந்துருந்துச்சு. நானும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் நான் ஒரு செஃப்போ இல்லை குக்கோ கிடையாது. நானும் பசங்க சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் பண்ணி பார்த்து இந்த மெத்தடில் தான் அவங்க சாப்பிட்றாங்க. ஃபஸ்ட்டு இந்த சுவரொட்டியை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து ஒரு ஒரு பவுலில் வந்து போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் அதோடய ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணிடணும். அப்போ தான் வந்து சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லைனா ரொம்ப ஜவ்வு மாதிரி மென்னுட்டே இருக்கா மாதிரி இருக்கும். ஸோ நல்லா ஸ்கின்னை ஃபுல்லாக பீல் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறம் சிசரில் வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணிப்பேன். இது வந்து நான் எப்போவுமே பண்ணுறது இந்த மெத்தடு தான். இதை விட குட்டியாக கூட சம்டைம்ஸ் பண்ணிடுவேன். நல்லா சின்னதாக சாப் பண்ணி வச்சுப்பேன். அப்போ தான் அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு என்ன சாப்பிட்றோன்றதே தெரியாது. அது வந்து ஒரு இது ஃப்ளஷ் மாதிரி தெரியாது. நார்மல் பொரியல் மாதிரி இருக்கும், வெஜிடபிள்ஸ் பொரியல் மாதிரி. அதனால் அப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து சோம்பு போட்டுக்கணும். நான் இதில் போடலை, லாஸ்ட்டாக சோம்பு பொடி போட்டுட்டேன். ஸோ சோம்பு போட்டுட்டு அப்புறம் வெங்காயம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா வதங்கிடணும், வெங்காயமே தெரியாத மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில். அப்புறம் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கண்டிப்பாக போடணும். அப்போ தான் அந்த நான்வெஜ் ஸ்மெல் எடுக்கும் அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தான். ஸோ அதை நான் நல்லாவே போட்டுப்பேன் எப்போவுமே. அதை போட்டு நல்லா அந்த ஜிஞ்சர் கார்லிக் ஸ்மெல்லும் போயிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுவேன் ஃபுல்லாகவே. அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுட்டு சில்லி பவுடர் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்க சுவரொட்டி பீசஸ் இருக்குல்ல, அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவேன். இதில் வந்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம், அது பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். கருவேப்பிலையும் நிறையவே போடுவேன் நான். போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். ரொம்ப நேரம் இது பண்ணணும். அப்போ தான் அது டார்க்காக ஆகும், நல்லா இதுவாகணும், பாயில் ஆகணும். இதில் வந்து நான் டொமேட்டோ போட மாட்டேன், ஏன்னா அது வந்து கிரேவி மாதிரி ஆகிடும். ஸோ வந்து அது போட மாட்டேன், வெறும் ஆனியன் வச்சு தான் நான் போடுவேன். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். அது சுண்டி வர வரைக்கும் அந்த கலர் சேஞ்ச் ஆகி டார்க் கலர் வரணும். அதில் இருக்க நல்லா குக் ஆகி அந்த டார்க் கலர் வரும். சில்லி பவுடர்லாம் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பெப்பரு அப்புறம் சோம்பு பவுடர் போட்டு இறக்கிடுவேன். இப்படி தான் நான் பண்ணுறது. ஓகே தன்வித், ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோரொட்டி. நான் டபக்குன்னு காலி பண்ணிடுவேன்.